ஏன் தை மாதத்தில் குலதெய்வத்தை கும்பிட்னோம்னா, தை மாதன்றது பார்த்தீங்கன்னா உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிக்கிற நேரம் சொல்லுவாங்க. சூரியன் வடக்கு நோக்கி பயணிக்கிற இந்த நேரம் தேவர்களுக்கு பகல் பொழுதுன்னு சொல்லுவாங்க. தெய்வ சக்தி அதிகமாக இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம முன்னோர்கள் மற்றும் குலதெய்வத்தை வழிபட்டா நம்ம குடும்பத்தில் இருக்கிற 7 தலைமுறைக்கும் புண்ணியம் சேரும் சொல்கிறாங்க. பொங்கல் பண்டிகையினாலே நன்றியை சொல்கிற திருநாள் தான். சூரியனுக்கு நன்றி சொல்லுவோம், மாட்டுக்கு நன்றி சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம வம்சத்தை இவ்வளவு நாளாக காத்துட்டு வர அந்த குலதெய்வத்துக்கு நன்றி சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டோடைய முக்கியமான நோக்கம். சரி, இது எப்போ பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, தை மாதத்தில் வர வெள்ளிக்கிழமைகள், செவ்வாய்க்கிழமைகள், அப்புறம் ரொம்ப விசேஷமான தைப்பூசம், இந்த நாட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்பவே சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. வீட்டில் எப்படி குலதெய்வத்தை வழிபடணும்னா, காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டு உங்கள் வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு பூஜை அறைக்கு போங்க. குலதெய்வத்தோட படம் இருந்தால் அதுக்கு பூ போட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் குலதெய்வம் படமே இல்லையா, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? கவலைப்பட வேணாம். ஒரு பித்தளை சொம்பில் கலசத்தில் தண்ணி நிரப்பி அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதை குலதெய்வமாக நினச்சி வழிபடலாம் சொல்கிறாங்க. அப்படி இல்லையா, சும்மா ஒரு விளக்கேற்றி வச்சு உங்கள் குலசாமியோட பெயரை மனம் முருகி 3 தடவை சொன்னாலே போதும்னு சொல்கிறாங்க. நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லைன்ட்டு சரணடைஞ்சிருங்க. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் வந்துடும். படையல் என்ன போடலான்னா, சக்கரை பொங்கல், வடை பாயாசம், தேங்காய் பழம் இதெல்லாம் வைங்க. முக்கியமாக குலதெய்வம் சில பிடித்த உணவுகள் இருக்கும். சிலருக்கு அசைவம் பிடிக்கும், சிலருக்கு பார்த்தீங்கன்னா தள்ளு மாவு பிடிக்கும். உங்கள் வீட்டில் வழக்கமாக என்ன செய்வோமோ அதை மறக்காமல் செய்யுங்க.